ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மெரிடேஜ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் சரிங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நம்ம பார்ட் 5 வந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 5ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா, மாநிலங்களவை. கரெக்டுங்களா? என்னுடைய வாய்ஸ் வந்து ஆடியபிளா இருக்கா பாருங்கம்மா. என்னுடைய வாய்ஸ் வந்து ஆடியபிளா இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். யாராவது தம்ஸ் அப் போடுங்க என்னுடைய வாய்ஸ் வந்து ஆடியபிளா இருந்துச்சுன்னா. அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பார்ட் 5ல ராஜ்யசபாவை பத்தி பார்க்க போறோம். ராஜ்யசபாவை பத்தி பேசுற ஆர்டிகல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 80. ஓகேங்களா? சோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்த்திருப்போம்னா, ராஜ்யசபாவின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். ராஜ்யசபால வந்து மொத்தம் 245 உறுப்பினர்கள் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க. அதுல 233 எம்பிஸ். அதாவது நம்ம ப்ரீவியஸா என்ன கிளாஸ் பார்த்தோம், என்னென்ன பார்த்தோன்றத ஒரு முறை நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு நம்ம போனோம்னா தான் நமக்கு அதனுடைய கண்டினியூஷன் வந்து புரியுமா? சரிங்களா? சோ ராஜ்யசபால வந்து மொத்தம் 245 உறுப்பினர்கள், அதாவது 245 எம்பிஸ் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? இப்ப இந்த 245ல ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒன்னு நாமினேட்டட் எம்பிஸ், இன்னொன்னு வந்து எலெக்டட் எம்பிஸ் சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கேன். இந்த எலெக்டட் எம்பிஸ் வந்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 233 எம்பிஸ் வந்து எலெக்டட் எம்பிஸும், நாமினேட்டட் எம்பிஸ் வந்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 12 பேர் வந்து நாமினேட்டட் எம்பிஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஓகே. இப்போ இந்த எலெக்டட் எம்பிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 28 மாநிலங்கள்ல இருந்து 225 எம்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. 3 யூனியன் பிரதேசங்களிலிருந்து 8 எம்பி வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். அந்த 3 யூனியன் பிரதேசங்கள் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர், டெல்லி, பாண்டிச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ தமிழ்நாட்டுல இருந்து டோட்டலா எத்தனை பேர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கான கொஸ்டின். தமிழ்நாட்டுல இருந்து ராஜ்யசபாவிற்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆன்சர் பண்ணுங்கம்மா. சரிங்களா? இது வந்து உங்களுக்கான கேள்வி. ஓகே. இப்போ ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து தீர்மானித்தல். இப்போ ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து 245 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ இது இப்போ 245 மெம்பர்ஸ் மட்டும் தான் இந்த ராஜ்யசபாவில் இருக்கணுமா? இதுக்குன்னு ஏதாச்சும் வரைமுறைகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? சோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். நோட் பண்ணிக்கமா. சோ இப்போ நம்ம கிளாஸஸ வந்து இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும், படிக்கிறதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும். ஏன்னா நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டுங்களா? நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்க நோட்ஸுங்களை வந்து வேகமா படிக்க ஆரம்பிக்கணும். ரிவிஷன் பண்ண வேண்டியதெல்லாம் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த எக்ஸாம்ஸுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாமே நம்ம படிச்சு முடிச்சுட்டு அந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே நம்ம வந்து ரிவிஷன் இதுலதான் இருக்கணும். சரிங்களா? சோ கொஞ்சம் கவனமா நம்ம படிக்கிறத வந்து கொஞ்சம் வேகப்படுத்துங்க. ஓகே. இப்ப சப்டைட்டில் போட்டுங்கம்மா. இப்போ இது வரைக்குமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். இன்னைக்கு சப்டைட்டில் போடுறதுல இருந்து இன்னைய கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தீர்மானித்தல். நோட் பண்ணீங்க. ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தீர்மானித்தல். முதல்ல சொல்றதை மட்டும் கொஞ்சம் கவனமா காதுல வாங்கிக்கோங்கம்மா. ஏன் சொல்றேன்னா, நம்ம சொல்றதே உங்களுக்கு கொஸ்டின்ஸா வந்து ஃப்ரேம் ஆகும். ஓகேங்களா? நோட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த நோட்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கலாம், கிளாஸஸ் வந்து கவனிக்க வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து நீங்க இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம சில சென்டென்ஸ் வந்து நம்ம நோட்ஸா கொடுக்கறதுக்கு வந்து மறந்துருப்போம். அதை வந்து நம்ம சொல்லியிருப்போம். நம்ம சொல்றதே வந்து ஸ்டேட்மெண்டா அவங்க வந்து கொஸ்டின் வச்சிருப்பாங்க, ஏஆர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வைப்பாங்க. சோ அதனால கிளாஸஸ் வந்து ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். சரிங்களா? ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தீர்மானித்தல். இது வந்து சப்டைட்டில் போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஏற்றாற் போல வேறுபடும். இப்ப தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ராஜ்யசபாவிற்கு அப்படின்றது உங்களுக்கான கொஸ்டின் நான் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? இப்போ ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப இவ்வளவு உறுப்பினர்கள் வந்து ராஜ்யசபாவிற்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா, அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து 31 உறுப்பினர்களும், மகாராஷ்டிரால இருந்து 19 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? நோட் பண்ணீங்க. எடுத்துக்காட்டாக மக்கள் தொகை, அதாவது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்,
ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மக்கள் தொகைக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? அப்போ மக்கள் தொகை வந்து அதிகம் உள்ள மாநிலத்துல ராஜ்யசபா உறுப்பினருக்கான எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். அப்போ மக்கள் தொகை குறைவாக இருக்க மாநிலத்துல ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும். கரெக்டுங்களா? ஓகேவா? அப்போ நோட் பண்ணீங்க. அதிக மக்கள் தொகையுடைய உத்தரப்பிரதேச மாநிலம் 31 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்துல வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, எத்தனை எம்பிஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல 31 எம்பிஸ் வந்து இருக்காங்க. மகாராஷ்டிரால எத்தனை எம்பிஸ் இருக்காங்க? மகாராஷ்டிரால 19 எம்பிஸ் இருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டுல உங்களுக்கான கேள்வி, தமிழ்நாட்டுல எத்தனை எம்பிஸ் இருக்காங்க, ராஜ்யசபா எம்பிஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்றத நீங்க பதில் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? இப்போ அதே போல மக்கள் தொகைக்கு ஏற்பதான் இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ குறைவான மக்கள் தொகை, குறைந்த மக்கள் தொகையுடைய இந்த சிக்கிம், கோவா, திரிபுரா போன்ற மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா குறைவான மக்கள் தொகையை கொண்டுள்ள மாநிலங்கள். அதனால இந்த மாநிலங்கள்ல இருந்து ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்தும் எத்தனை எம்பி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க? ஒரு எம்பி மட்டும் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ சாரிமா, அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சாரத்தின் அடிப்படையில தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேங்களா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அரசியலமைப்புடைய 4வது அட்டவணையில் இருக்க மாதிரி தான் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு கேள்வி இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எதுனா 4th அட்டவணை, அட்டவணை 4. ஓகேங்களா? அட்டவணை 4ல தான் ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? இந்தியாவில மக்கள் தொகைக்கு இணங்க விகிதாச்சார முறைப்படி ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உள்ளது. ஓகேங்களா? ப்ரொபோஷனல் ரிசர்வேஷன் தெரிஞ்சுக்கணும். ரீப்ரசன்டேஷன் ப்ரொபோஷனல் ரீப்ரசன்டேஷன், அதாவது மக்கள் தொகைக்கு இணங்க விகிதாச்சார முறைப்படி, அதாவது விகிதாச்சார முறைப்படி. விகிதாச்சார முறைப்படி. ஓகேங்களா? இப்போ ஒரு டேப்லெட் மாதிரி போட்டுங்கம்மா. ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை, ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை, ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை போட்டு ஒரு டேப்லெட் போட்டுங்க. அதிகம் உள்ள மாநிலம், அதிகம் உள்ள மாநிலம், அதே போல குறைவாக உள்ள மாநிலம், குறைவாக உள்ள மாநிலம். ஓகேங்களா? ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 2ஆ பிரிச்சுக்கோங்க. அதிகம் உள்ள மாநிலம் எது, குறைவாக உள்ள மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிங்க. உத்தரப்பிரதேசத்துல 31, மகாராஷ்டிராவில் 19, தமிழ்நாட்டுல உங்களுக்கான கேள்வி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. தமிழ்நாடு, அடுத்து வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால்ல 16, பீகார் 16, கர்நாடகா 12, ஆந்திரால எத்தனை பேரு, ஆந்திரால இருந்து 11 பேரு, குஜராத்ல இருந்து 11 பேரு, மத்திய பிரதேசத்துல இருந்து 11 பேர். இதுதான் அதிகம் உள்ள மாநிலங்கள். அப்போ குறைவாக உள்ள மாநிலங்கள் 1 கோவா, 1 சிக்கிம்ல இருந்து 1 நபர், மணிப்பூர்ல இருந்து 1 நபர், மேகாலயாவில் இருந்து 1 நபர், திரிபுராவில இருந்து 1 எம்பி, மிசோரத்துல இருந்து 1 எம்பி, நாகாலாந்துல இருந்து 1 எம்பி, அருணாச்சல பிரதேசத்துல இருந்து 1 எம்பி. ஓகேங்களா? இதுதான் எந்தெந்த மாநிலங்கள்ல இருந்து அதிகமாக கொடுத்திருக்க உறுப்பினர்களை கொண்டுள்ள மாநிலங்கள், அதே போல குறைவான உறுப்பினர்களை கொண்டுள்ள மாநிலங்கள். ஓகேங்களா? சோ அதனால இது கொஞ்சம் கவனமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களாமா? ஓகே. இப்ப அடுத்து பாருங்க, ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல். ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல்
இப்போ ராஜ்யசபாவில் உள்ள உறுப்பினர்கள்ல எலெக்டட் எம்பிஸும் இருக்காங்க, நாமினேட்டட் எம்பிஸும் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இந்த நாமினேட்டட் எம்பிஸ் வந்து குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? அப்போ எலெக்டட் எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கான தேர்தல் வந்து எப்படி நடக்குது? ஓகேங்களா? ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல், ராஜ்யசபா ஆர்எஸ்னா ராஜ்யசபா உறுப்பினருக்கான தேர்தல். ராஜ்யசபா உறுப்பினருக்கான தேர்தல் பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா உறுப்பினருக்கான தேர்தல் ஒரு நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மறைமுக தேர்தல். மறைமுக தேர்தல். ஓகேங்களா? இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது யார் யாரு, அந்த வாக்காளர் குழு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 28 மாநிலத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட, நல்லா தெரிஞ்சுக்கணும், 28 மாநிலத்திலும் உள்ள சட்ட பேரவை உறுப்பினர்கள். யார் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? 28 மாநிலத்திலும் உள்ள சட்ட பேரவை உறுப்பினர்கள். 28 மாநிலத்திலும் உள்ள சட்ட பேரவை உறுப்பினர்கள் மற்றும் டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள சட்ட பேரவை உறுப்பினர்களால் இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 28 மாநிலத்திலும் உள்ள சட்ட பேரவை உறுப்பினர்கள், சட்ட மேலவை கிடையாது, சட்ட பேரவை, நல்லா தெரிஞ்சுக்கணும். சட்ட பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு காஷ்மீர். டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு காஷ்மீர். ஓகேங்களா? அப்போ இந்த யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்ட பேரவை உறுப்பினர்கள் மூலம் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? சோ இப்ப இந்த தேர்தல் இப்போ வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, யார் யாரெல்லாம் அதாவது ராஜ்யசபா உறுப்பினருக்கு யார் யாரெல்லாம் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்ல இந்த என்ன பண்ணுவாங்க, இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க. அந்தந்த நேம்க்கு, அந்தந்த எலெக்டட், அதாவது அந்த எலெக்ஷன்ல நிக்கிற அந்த உறுப்பினருக்கு நேம்க்கு பக்கத்துல பிரியாரிட்டி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரியாரிட்டி கொடுப்பாங்க. சோ அப்ப அந்த பிரியாரிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த பிரதிநிதித்துவம். அந்த எலெக்ஷன்ல நிக்கிற உறுப்பினர்களுக்கு பேருக்கு பக்கத்துல பிரியாரிட்டி கொடுப்பாங்க. நான் இவருக்கு வந்து 1 கொடுக்குறேன், இவருக்கு வந்து 2 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியாரிட்டி கொடுப்பாங்க. இந்த பிரியாரிட்டி தான் என்னன்னா பிரதிநிதித்துவம். ஓகேங்களா? அப்போ ஒற்றை மாற்று வாக்கு மூலம், நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கம்மா, இந்த எக்ஸாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜ்யசபா உறுப்பினருக்கான இந்த தேர்தல் முறை எந்த நாட்டில் இருந்து பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? தெரிஞ்சுக்கணும், இந்த ராஜ்யசபா உறுப்பினருக்கான இந்த தேர்தல் முறை எந்த நாட்டில் இருந்து பின்பற்றப்பட்டது அப்படின்னு ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நோட் பண்ணீங்க. தென்னாப்பிரிக்கா. ஓகேங்களா? தென்னாப்பிரிக்கா. அப்போ தென்னாப்பிரிக்காவில இருந்து தான் இந்த தேர்தல் முறையை பின்பற்றி இருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்ப வாங்க, இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா உறுப்பினருக்கான தேர்தலை நடத்தும் அமைப்பு எது? ஓகேங்களா? இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம். அப்போ ராஜ்யசபா உறுப்பினருக்கான தேர்தலை நடத்தும் அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தலை வந்து நடத்துது. அப்போ இந்த ராஜ்யசபா உறுப்பினருக்கான தேர்தலை செல்லாது என அறிவிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இது உங்களுக்கான கேள்வி. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்ட ஒரு தேர்தலை செல்லாது என அறிவிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கான கேள்வி. பதில் சொல்லுங்கம்மா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதில் சொல்லுங்க. ஓகேங்களா? ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் முறையில தான் இந்த ராஜ்யசபா உறுப்பினருக்கான தேர்தல் நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த தேர்தல் முறை தென்னாப்பிரிக்காவிலிருந்து பின்பற்றப்பட்டதுன்றத மறந்துடக்கூடாது. இது ஒரு முறை எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல இப்ப நான் சொல்றேன் இல்லையா, ராஜ்யசபா உறுப்பினருக்கான இந்த தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்துறாங்க அப்படின்னு. அப்ப இந்த தேர்தலை செல்லாது என அறிவிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்றது ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கான கேள்வி. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணலாம். சரிங்களா? ஓகேங்களா? ஓகேமா. இப்போ இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும்?
2 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குமா, 3 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குமா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குமா, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ராஜ்யசபா உறுப்பினருக்கான தேர்தல் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, நல்லா தெரிஞ்சுக்கணும். 2 years once. 2 years once. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவையில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் 1/3 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறும் வகையில் நடத்தப்படும். இது வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நான் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேமா? ஓகேங்களா? அப்போ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் என்ன நடத்துறாங்க? ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை அவையில் இருக்கிற உறுப்பினர்கள் 1/3 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க. அப்போ அந்த காலியான அந்த இடத்தை, புரியுதுங்களா? அந்த காலியான அந்த இடத்தை, புரியுதுங்களா, நிரப்புவதற்காக எலெக்ஷன் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இப்ப உங்களுக்கு கேள்வி இங்குதாமா, மறந்துடக்கூடாது. ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? புரியுதுங்களா? ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்னா, இப்ப தெரியுதுங்களா, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். ஓகேங்களா? ஓகேங்களா? காரணம் என்ன? 1/3 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க. அந்த இடத்தை, அந்த காலியான இடத்தை நிரப்புவதற்காக எலெக்ஷன் நடைபெறும். ஓகேங்களா? இப்ப வாங்க, இப்ப எலெக்டட் எம்பிஸ் பார்த்துட்டோம். இப்ப நாமினேட்டட் எம்பிஸ், அதாவது நியமன உறுப்பினர்கள். நாமினேட்டட் நியமன உறுப்பினர்கள். பாலிட்டி, அதாவது நமது இந்திய அரசியலமைப்பை யாரு ஒருத்தவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்ல எல்லாத்தையுமே சரியான பதில் கொடுக்குறாங்களோ அவங்க எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் பண்ணிட்டாங்கம்மா. சரிங்களா? நாங்க உங்களுக்கு கொடுக்குற நோட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க குரூப் 1 லெவல், ஓகேங்களா, குரூப் 1 லெவல்ல அட்வான்ஸ்டு லெவல்ல தான் நாங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அட் பிரசன்ட் செனாரியோல என்னென்னலாம் அப்டேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து தான் ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயுமே நாங்க ஆட் பண்ணி கொடுத்துட்டு வரோமா. சரிங்களா? ஸோ அதனால கொடுக்குற நோட்ஸை கவனமா படிங்க. கிளாஸஸை முக்கியமா லிசன் பண்ணுங்கம்மா. ஓகே? அதே போல இப்போ பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் இப்போ நியூ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. வேணுன்றவங்க டெஸ்ட் நம்மளுடைய சைட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க போயிட்டு டெஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி டெஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்கம்மா. டெஸ்ட் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. நோட்டிபிகேஷன்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வேணுன்றவங்க டெஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்க சொல்றேன். ஓகேமா? இப்போ நம்ம லிசன் கிளாஸ்க்கு வருவோம். ஓகேங்களா? இப்போ இந்த நியமன உறுப்பினர்கள், இந்த ராஜ்யசபாவிற்கு எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா 12 உறுப்பினர்கள் நியமனம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நியமனம் செய்வது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர், கரெக்டுங்களா? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் அவர்கள் நியமனம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்போ இப்ப குடியரசுத் தலைவர் இந்த 12 உறுப்பினர்களை நியமனம் செய்கிறாரு. எந்தெந்த துறைகளில் இருந்து நியமனம் செய்கிறார், யார் யாரை நியமனம் செய்கிறார், நியமனம் செய்வதற்கு ஒரு வரைமுறை உண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாம், நமது அரசியல் அமைப்பில் ராஜ்யசபாவில் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எந்தெந்த துறைகளில் இருந்து நியமிக்கப்பட வேண்டும் என வரையறை வகுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில தான் நமது குடியரசுத் தலைவர் அவர்கள் கலை, நல்லா தெரிஞ்சுக்கணும், இது ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, கலை, இலக்கியம், கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்கள். கலை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் சோசியல். ஓகேங்களா? கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களை ராஜ்யசபாவிற்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். ஓகேங்களா? இங்க ஒரு முறை எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க, எந்தெந்த துறைகளில் இருந்து நியமனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை நபர்களை நியமனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப சொல்ல போற கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ராஜ்யசபாவிற்கு நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள்
இந்த நடைமுறை எந்த நாட்டிலிருந்து பின்பற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்து. ராஜ்யசபா உறுப்பினர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ராஜ்யசபா உறுப்பினர்களில் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் இந்த நடைமுறை எந்த நாட்டிலிருந்து பின்பற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்து. ஓகேங்களா, அயர்லாந்து. இது ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, இதையும் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, இதையும் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப கொஞ்சம் கவனமா தெரிஞ்சுக்கோங்க. ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான இந்த தேர்தல் வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து பின்பற்றப்பட்டது. ஓகேங்களா, மறைமுக தேர்தல். நியமனம் செய்யப்படும் இந்த நடைமுறை அயர்லாந்திலிருந்து பின்பற்றப்பட்டது அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஓகேங்களா. அடுத்து ராஜ்யசபாவுடைய ஆயுட்காலம். ராஜ்யசபாவிற்கு ஆயுட்காலம். ஓகேங்களா. அப்போ லோக்சபா போல ராஜ்யசபாவை கலைக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். லோக்சபாவுடைய ஆயுட்காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக 5 ஆண்டுகள், இல்லைன்னா குடியரசுத் தலைவர் விருப்பம் உள்ளவரை. இதுதான் அதனுடைய பதிலா இருக்கும். ஓகேங்களா, இது லோக்சபாவிற்கு. அப்போ ராஜ்யசபாவிற்கும் இது போல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவை கலைக்க முடியாது. ராஜ்யசபா ஒரு நிரந்தர அவை. அப்போ ராஜ்யசபாவுடைய ஆயுட்காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா ராஜ்யசபாவிற்கு ஆயுட்காலம் என்பது கிடையாது. இது ஒரு நிரந்தர அவை. ஓகேங்களா, ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்க. ராஜ்யசபா ஒரு நிரந்தர அவை. ராஜ்யசபா ஒரு நிரந்தர அவை. ராஜ்யசபா ஒரு நிரந்தர அவை. அப்போ ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் நோட் பண்ணுங்க. ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவி காலம் 6 ஆண்டுகள். ராஜ்யசபா உறுப்பினருடைய பதவி காலம் 6 ஆண்டுகள். ஓகேங்களா, நோட் பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन, அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. உங்களுக்கு இங்க கன்ஃபியூஷன் வரும். என்ன சார், 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடக்குது, 3ல 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அங்க 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, நான் சொன்னதா. நல்லா நீங்க கவனிக்கணும். ராஜ்யசபா உறுப்பினர்கள்ல 3ல 1 பங்கு உறுப்பினர்கள் அவர்களுக்கு வயசாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எலெக்ஷன் வந்து நடந்துட்டே இருக்கும். ஆனா பொதுவா ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவி காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா 6 ஆண்டுகள். ஓகேங்களா, 6 ஆண்டுகள். ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் போலாமா? ஓகேங்களாமா, அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ராஜ்யசபா உறுப்பினர்களில் 3ல் 1 பங்கு உறுப்பினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர். இது ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் சொல்லின்னு வர எல்லா பாயிண்ட்ஸுமே, இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ்ல இருந்து கேட்டதை தான் உங்களுக்கு தொகுத்து கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோமா? சரிங்களா, ஓகே. ஓகேங்களா, 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர். இதனால் ஏற்படும் இந்த காலியிடங்களை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் தேர்தலில் தேர்வாகும் புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்படுகின்றனர். ஓகேங்களா, நோட் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கும்போது ராஜ்யசபா உறுப்பினருடைய பதவி காலம் 6 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லனா, ராஜ்யசபா உறுப்பினருடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தின் மூலமாக தான் நமக்கு சொல்றாங்க. அது எந்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நோட் பண்ணுங்க. இது ஒரு முறை டைரக்டாவே கேட்டிருந்தாங்க.
மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இது ஒரு முறை குரூப் 2 எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்கம்மா. ஸோ கொஞ்சம் கவனமா இதெல்லாம் இருக்கணும். ஓகேங்களா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. ஓகேங்களா? ஸோ இந்த சட்டத்தின் படிதான் ராஜ்யசபா உறுப்பினருடைய பதவி காலம் 6 ஆண்டுகள் என கூறப்பட்டது. கரெக்டுங்களா? ஓகேங்களா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படிதான் 6 ஆண்டுகள் என கூறப்பட்டது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? மாநிலங்களவையை ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மக்களவை. மக்களவையை பற்றி கூறும் விதி எது? மக்களவை லோக்சபா. லோக்சபா பிராக்கெட்ல போட்டுங்க மக்களவை. ஓகேங்களா? மக்களவை. மக்களவையை பற்றி கூறும் ஆர்டிக்கல் 81. நான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆர்டிகல்ஸ் கேட்பாங்களோ அது எல்லாமே அந்தந்த கண்டென்ட் கூடவே நான் கொடுத்துட்டு வரேன். நீங்க செப்பரேட்டா போயிட்டு இதெல்லாம் தேடி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களாமா? ஸோ அதனால கொஞ்சம் கவனமா நீங்க கொடுக்குற நோட்ஸ் மட்டும் படிச்சுட்டு வந்தாலே போதுமா? ஓகேங்களா? ஓகே. இப்போ மக்களவை. மக்களவை அப்படின்னா லோக்சபா. ஓகேங்களா? விதான்சபா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு சொல்லலாம். கீழவை அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் இந்த மக்களவையில் இருக்க உறுப்பினர்கள் யாரு? இந்த மக்களவையில் இருக்கிற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க? இவங்க எதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான சட்டங்களையும் திட்டங்களையும் வகுத்து கொடுப்பதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் தான் என்ன பண்றாங்க? லோக்சபால இருக்காங்க. அப்போ லோக்சபால இருக்க இந்த எம்பிஸ் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா யாரால்? மக்களால். ஆனா ராஜ்யசபாவில் இருக்க இந்த எம்பிஸ் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க? சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகே, சட்டமன்றத்தில் உள்ள அதாவது சட்டமன்றத்துல சட்டப்பேரவை ஸ்பெஷல் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். சட்டப்பேரவை. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே ஓகே. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்பெற்ற அவையாக கருதப்படுவது மக்களவை. இந்த மக்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அவை. நான் சொல்றத கொஞ்சம் கிளியரா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா புரியுமா? ஓகேங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லா தெரிஞ்சுக்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை தான் எது? மக்களவை. ஏன்னா இந்த மக்களவையில இருக்க இந்த எம்பிஸ் எல்லாரும் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? மக்களால். புரியுதுங்களா? சோ இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, பாயிண்ட் நோட் பண்ணிக்கமா. இது புகழ்மிக்க அவை, இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவையாக கருதப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அவையாக கருதப்படுகிறது. அடுத்து, இது பாராளுமன்றத்தின் கீழவை. இது பாராளுமன்றத்தின் கீழவை. இதனை மக்களவை, லோக்சபா அல்லது முதலாவது அவை அல்லது பிரபலமான அவை என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கலாம். ஓகே, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகேங்களா? ஏன்னா கீழவைன்றது மக்களவை, மேலவைன்றது மாநிலங்களவைன்றது உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். முதலில் 1853 ஆண்டு பட்டய சட்டத்தின்படிதான் லோக்சபா உருவாக்கப்பட்டது. 1853 ஆண்டு பட்டய சட்டத்தின்படிதான் லோக்சபா உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? லோக்சபா எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1853 ஆண்டு பட்டய சட்டத்தின்படிதான் லோக்சபா வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? சார், இப்ப இருக்க லோக்சபாவும் 1853 ஆண்டு உருவாக்கப்பட்ட லோக்சபாவும் சேமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. தற்போதைய லோக்சபா உருவாக்கப்பட்ட நாள் நோட் பண்ணிக்க. தற்போதைய லோக்சபா உருவாக்கப்பட்ட நாள்
ஏப்ரல் 17 1952 1853 ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த பட்டய சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த லோக்சபா தான் புதிய லோக்சபாவாக அதாவது தற்போதுள்ள லோக்சபாவாக ஏப்ரல் 17 1952 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ லோக்சபா உருவாக்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? 1952 ஏப்ரல் மாதம் 17. லோக்சபா எந்த பட்டய சட்டத்தின் படி உருவாக்கப்பட்டது? 1853 ஆண்டு பட்டய சட்டத்தின் படி உருவாக்கப்பட்டது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து லோக்சபாவுடைய முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? ஓகேங்களா? ஏப்ரல் மாதம் 17 லோக்சபா உருவாக்கப்பட்டது. லோக்சபா உருவாக்கப்பட்டு முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1900, இதெல்லாம் வந்து ஃபேக்ட், கவனம் நோட் பண்ணிக்கணும். 1952 ஏப்ரல் மாதம் 13, சாரி மே 13, ஏப்ரல் சொல்லிட்டேன்னா மே 13 1952. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சணும். லோக்சபா உருவாக்கப்பட்ட நாள் 1900. இது நோட் பண்ணிங்க. தற்போதைய லோக்சபா, தற்போதுள்ள லோக்சபான்னு வச்சுங்க. தற்போதுள்ள லோக்சபா உருவாக்கப்பட்ட நாள் 1952 ஏப்ரல் மாதம் 17. ஓகேங்களா? லோக்சபாவுடைய முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? 1952 மே மாதம் 13. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. தற்போது இருக்க இந்த லோக்சபா ஆரம்பத்துல எப்பெயரிட்டு அழைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களவை. மக்களவை, அதாவது ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். அப்போ லோக்சபா, லோக்சபா உருவாக்கப்பட்ட போது இதனுடைய பெயர் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் என பெயரிடப்பட்டது. ஓகேங்களா? இந்த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், அதாவது மக்களவை என மட்டுமே பெயரிடப்பட்டிருந்தது. இதற்கு லோக்சபா எனும் ஹிந்தி பெயர், லோக்சபா எனும் ஹிந்தி பெயர் சூட்டப்பட்ட நாள் 1954 மே மாதம் 14 அன்று லோக்சபா என்ற ஹிந்தி பெயர் சூட்டப்பட்டது. ஓகேங்களா? ஹிந்தி பெயர் சூட்டப்பட்டது. அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? லோக்சபா, லோக்சபானா மக்களவை அப்படின்னு சொல்றோம். லோக்சபா இது என்னன்னு சொல்றாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அவை அப்படின்னு சொல்றாங்க. நாடாளுமன்றத்தின் புகழ்பெற்ற அவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இத முதல் அவை அப்படின்னு சொல்லலாம், பிரபலமான அவை அப்படின்னு சொல்லலாம். பொதுவா லோக்சபா எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1853 ஆண்டு பட்டய சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். தற்போதுள்ள லோக்சபாவும் அந்த லோக்சபாவும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 1853 ஆண்டு உருவாக்கப்பட்ட பட்டய சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட லோக்சபாவை கொண்டுதான் தற்போதுள்ள லோக்சபா 1952 ஏப்ரல் மாதம் 17 அன்று உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த லோக்சபாவுடைய முதல் கூட்டம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த லோக்சபாவுடைய முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1952 மே மாதம் 13, மே 13 அன்னைக்கு லோக்சபாவுடைய முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது. லோக்சபா உருவாக்கப்பட்ட போது அதனுடைய பெயர் எவ்வாறு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களவை என்று அழைக்கப்பட்டது. அப்போ மக்களவைக்கு லோக்சபா என்ற ஹிந்தி பெயர் எப்பொழுது வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1954 மே 14. அப்போ மக்களவைக்கு லோக்சபா என்ற ஹிந்தி பெயர் சூட்டப்பட்ட நாள் 1954 மே 14. 1954 மே 14 அன்னைக்குதான் மக்களவை என்ற பெயருக்கு லோக்சபா, அதாவது என்ற அவைக்கு லோக்சபா என்ற ஹிந்தி பெயர் சூட்டப்பட்டது. புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன சொல்லி இருக்குன்னு புரியுதுங்களா? ஓகே. அடுத்து லோக்சபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை. லோக்சபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடுத்த சப்டைட்டில் போட்டுங்க.
சரிங்களா? இப்போ லோக்சபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை, நமது அரசியலமைப்பின் விதி ஆர்டிக்கல் 81 படி லோக்சபாவில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 552. இது வெரி இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 81 படி நமது லோக்சபாவில் 552 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். ஓகேங்களா? 552 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் 550 பேர். 2 நபர்கள் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும். இந்த 2 பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலோ இந்திய சமூகத்திலிருந்து 2 தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? ஆங்கிலோ இந்தியன்ஸ் புரியுதுங்களா? அது வந்து என்னன்றது, ஆங்கிலோ இந்தியன்ஸ்னா யாருன்றத சொல்றேன். இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் இவங்க வந்து தற்போது இந்த 2 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதாவது லோக்சபால இது 81 படி லோக்சபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 552 பேர் வரை இருக்கலாம். இதுல மக்களால் எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க? 550 பேர். 2 நபர்கள் வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 2 நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸா இருப்பாங்க. தற்போது இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து இல்ல. இவங்க வந்து எந்த விதியின் படி, அதாவது எந்த அமெண்ட்மெண்டின் படி நீக்கப்பட்டாங்க அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பட் ஆனா ஜெனரல் ஸ்ட்ரக்சர் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு நான் இதை சொல்றேன். ஓகேவா? நோட் பண்ணுங்க. ஆர்டிகல் 104 படி 2019 ஆண்டு 104வது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் வந்து 104, ஆர்டிகல் 104 சொல்லிட்டேன், தவறு. திருத்தம் 104, அமெண்ட்மெண்ட் 104 படி அமெண்ட்மெண்ட் 104 படி எந்த வருஷம்? 2019 104வது திருத்தம் 2019 படி 2019ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின் படி இந்திய சமூகத்திலிருந்து 2 ஆங்கிலோ இந்தியர்களை நியமிக்கும் இந்த முறை நீக்கப்பட்டுவிட்டது. இது நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 25, 2020. புரியுதுங்களா? ஜனவரி 25, 2020. அப்போ ஆங்கிலோ இந்திய சமூகத்தில் இருந்து 2 நபர்களை குடியரசுத் தலைவர் லோக்சபாவிற்கு தேர்ந்தெடுப்பார். இது தற்போது தேவையில்லை என்று 104வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணிட்டாங்க? 104வது சட்ட திருத்தத்தின்படி 2019ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. இது நடைமுறைக்கு வந்த நாள் 2020 ஜனவரி மாதம் 25 Jan 25, 2020. புரியுதுங்களா? ஓகேங்களா? ஓகே. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அப்போ லோக்சபாவிற்கு அதிகபட்சமாக எவ்வளவு உறுப்பினர்கள் வரை இருக்கலாம்? 552 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். அப்போ இந்தியாவில 552 உறுப்பினர்கள் வரை லோக்சபால இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஜெனரல் டேர்ம்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 552 உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்களா, இல்ல அதை விட கம்மியா இருக்காங்களா என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்ப தற்போது உள்ள உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த 550 பேர் சொன்ன இல்லையா, நானு இந்த 550 பேர் சொன்ன இல்லையா, இந்த 550 பேர்ல 530 பேர் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் 20 நபர்கள், அதிகபட்சமாகவே 20 நபர்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? மாநிலங்களிலிருந்தும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தேர்ந்தெடுப்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ லோக்சபா உறுப்பினருடைய எண்ணிக்கை 552 இருந்தது அப்ப.
இப்போ அந்த ஆங்கிலோ இந்தியன் வந்து நீக்கிட்டாங்க. அப்போ 550 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த 550 பேர் 550ல எத்தனை நபர்கள் வந்து மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 530 மெம்பர்ஸ் வந்து மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கலாம். ரிமைனிங் இருக்க இந்த 20 மெம்பர்ஸ் வந்து யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம். கரெக்டுங்களா? ஓகே, புரியுதுங்களா என்ன சொன்னேன்னு? ஓகேங்களாமா? 530 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 530 பேர் வந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுப்பாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ லோக்சபாவில் உள்ள தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை நோட் பண்ணீங்க. இப்போ லோக்சபாவின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை தற்போது எவ்வளவு பேர் இருக்காங்க? தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை எங்க? லோக்சபா. ஓகேங்களா? லோக்சபா என்ற ஹிந்தி பெயர் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 1954ல மே 14 அன்னைக்கு தான் மக்களவை என்பதற்கு ஹிந்தியில லோக்சபா என பெயர் சூட்டப்பட்டது. ஓகேங்களா? நோட் பண்ணுங்க. லோக்சபா. ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாமா? பிரேக் எடுத்துட்டு வாங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. சீக்கிரம் வாங்க. ஓகே, நோட் பண்ணுங்கம்மா. ஓகே, போதுமா? ஓகே, இப்போ பிரசன்ட்லி லோக்சபால எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 543 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 543 மெம்பர்ஸ்ல யூனியன் பிரதேசங்களில் இருந்து 8 யூனியன் பிரதேசங்களில் இருந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 எம்பிஸ் வந்து யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? ரிமைனிங் இருக்க 524 எம்பிஸ் 28 மாநிலங்களில் இருந்து 28 ஸ்டேட்ஸ்ல இருந்து 524 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? அப்போ இந்த லோக்சபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் இந்த உறுப்பினர்கள் உடைய தேர்தல் நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்சபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் ஒரு நேரடி தேர்தல். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ராஜ்யசபா உறுப்பினருக்கான தேர்தல் ஒரு மறைமுக தேர்தல், ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனா இந்த லோக்சபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் இந்த எம்பிஸ மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ அதனால லோக்சபாவிற்கான தேர்தல் ஒரு நேரடி தேர்தல். ஓகேங்களா? லோக்சபாவிற்கான தேர்தல்
ஒரு நேரடி தேர்தல் முறையாகும். ஓகேங்களா? ஆர்டிகல் 326 படி, ஓகேங்களா, ஆர்டிகல் 326 படி 18 வயது நிரம்பிய அனைவரும் 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்த லோக்சபாவிற்கான உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இந்த தேர்தலில் வாக்களிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா சொல்லிட்டு? ஏன்னா லோக்சபாவிற்கான உறுப்பினரை தேர்ந்தெடுப்பது நேரடி தேர்தல் முறை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஆர்டிகல் 326 படி 18 வயது நிரம்பிய அனைவரும் இந்திய குடிமக்கள் அனைவரும் தேர்தலில் வாக்களிக்கலாம். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நல்லா இங்க இது ஒரு உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி தரேன். ஏன்னா இது ஒரு முறை எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஏன்னா 18 வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்கலாம் என கூறும் விதி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 326. இப்போ 18 வயது, இதுக்கு முன்னாடி எத்தனை வயது இருந்தா வாக்களிக்கலாம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 21 வயது இருந்தாதான் வாக்களிக்க முடியும். 21 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா 61வது சட்ட திருத்தம் 1988 ஆண்டு என்ன பண்றாங்க? 1988 ஆண்டு 61வது சட்ட திருத்தத்தின்படி ராஜீவ்காந்தி அரசாங்கத்துலதான் என்ன பண்ணாங்கன்னா இப்ப 21 வயதில் இருந்து 18 வயதாக குறைக்கப்பட்டது. அப்ப 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கலாம். ஓகேங்களா? இது எந்த சட்ட திருத்தத்தின்படி குறைக்கப்பட்டது? 61வது சட்ட திருத்தம் 1988. ஓகேங்களா? இது நடைமுறைக்கு வந்த நாள். ஓகேங்களா? இது நடைமுறைக்கு வந்த நாள் 1989 மார்ச் 28. ஓகேங்களா? இது ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அதனாலதான் உங்களுக்கு இங்கே நான் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகேங்களாமா? இப்போ இந்த லோக்சபாவிற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கிறாங்க 19 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஓகேங்களா? இது யூனியன் பிரதேசங்களில் இருந்து லோக்சபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அந்த சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1965. ஓகேங்களா? அப்போ 1965 ஆண்டு யூனியன் பிரதேசங்களில் இருந்து மக்களவைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக சட்டம் இயற்றப்பட்டது. இயற்றப்பட்ட ஆண்டு 1965. இப்ப இந்த லோக்சபாவிற்கான தேர்தலை நடத்தும் அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். அப்போ நீங்க இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? லோக்சபாவிற்கான தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகிறது. இது ஒரு நேரடி தேர்தல். மக்களால் உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. லோக்சபாவிற்கான மொத்த உறுப்பினர்கள் 543 பேரு. அந்த 543 பேர்ல 524 உறுப்பினர்கள் மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ரிமைனிங் இருக்க 19 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இந்த யூனியன் பிரதேசங்களில் இருந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு சட்டம் ஏற்றினாங்க. அந்த சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1965. ஓகேங்களா? இப்போ இந்த லோக்சபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 18 வயது நிரம்பிய அனைவரும் தேர்தலில் வாக்களித்து தங்களுக்கு தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஓகேங்க, கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை வயது இருந்தது, எவ்வளவு வயது இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 21 வயது நிரம்பி இருந்தால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும், எலெக்ஷன்ல வந்து ஓட் போட முடியும் அப்படின்னு இருந்தது. இதனை என்ன பண்ணிட்டாங்க, 61வது சட்ட திருத்தம் 1988 ஆண்டு ராஜீவ்காந்தி அரசாங்கத்தினால், நல்லா தெரிஞ்சு, ராஜீவ்காந்தி அரசாங்கத்தினால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு 21 வயதிலிருந்து 18 வயதாக குறைக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1989 மார்ச் மாதம் 28 நடைமுறைக்கு வந்தது. அப்போ 21 வயதிலிருந்து 18 வயதாக குறைந்த அரசாங்கம் ராஜீவ்காந்தி அரசாங்கம். அமெண்ட்மெண்ட் 61 1988 came into force 1989 மார்ச் 28. ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா லோக்சபாவிற்கு எந்த மாநிலத்திலிருந்து அதிக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஓகேங்களா? லோக்சபாவிற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் அதிகம் உள்ள மாநிலம், குறைவாக உள்ள மாநிலம்.
அதிகம் உள்ள மாநிலம், குறைவாக உள்ள மாநிலம். அப்போ உத்தரப்பிரதேசத்துல 80 நபர்கள். இது சும்மா தெரிஞ்சுங்க. மகாராஷ்டிரால இருந்து 48 நபர்கள். ஏன்னா இப்ப உங்களுக்கு இப்படி கேள்வி கேட்கலாம் இல்லையா, அதாவது ஆர்டர் வைஸ் பண்ணுங்க. லோக்சபாவில் அதிக உறுப்பினர்களை கொண்டுள்ள மாநிலங்களை வரிசைப்படுத்துங்க, ஆர்டர் வைஸ் படுத்துங்க. அதிகமா இருந்து குறைவாக ஆர்டர் பண்ணுங்க, இல்ல குறைவாக இருந்து அதிகமா ஆர்டர் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்றது? சோ அதனால சும்மா நீங்க ஜஸ்ட் ஒரு முறை கிளான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. சோ இது மாதிரியான கேள்வி கேட்கும் போது கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக தான் இதை நான் சொல்றேன். அப்போ உத்தரப்பிரதேசத்திற்கு 80 உறுப்பினர்கள், மகாராஷ்டிராவிற்கு 48 உறுப்பினர்கள், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து 41 உறுப்பினர்கள், பீகார்ல இருந்து 40 உறுப்பினர்கள், தமிழ்நாட்டில் இருந்து 39 உறுப்பினர்கள். ஓகேங்களா. மத்திய பிரதேசத்தில் இருந்து 28 உறுப்பினர்கள், கர்நாடகாவில் இருந்து 28 உறுப்பினர்கள், குஜராத்ல 26, ஆந்திரால இருந்து 25. ஓகேங்களா. அதே போல குறைவாக உள்ள மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதேதான். சிக்கிம், மிசோரம், இந்த நாகாலாந்து, சிக்கிம் 1, மிசோரம் 1, நாகாலாந்துல இருந்து 1, கோவால இருந்து 2 நபர்கள், திரிபுராவில் இருந்து 2 நபர்கள், மணிப்பூர்ல இருந்து 2 நபர்கள், மேகாலயாவில் இருந்து 2 நபர்கள், அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து 2 நபர்கள், ஹிமாச்சல பிரதேசத்தில் இருந்து 2 உறுப்பினர்கள். ஓகேங்களா. 2 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ், அதுதான் எம்பின்றோம். ஓகேங்களா. அப்போ லோக்சபாவிற்கு எந்தெந்த மாநிலங்களிலிருந்து எவ்வளவு உறுப்பினர்கள் போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதே போல எந்தெந்த மாநிலங்களிலிருந்து குறைவான உறுப்பினர்கள் லோக்சபாவிற்கு போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா, எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு ஆர்டர் பண்ண சொல்லி கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அது மாதிரி கேட்கும்போது நீங்க திரிலன்னு மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக தான் நான் இவ்வளவு டெப்தா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சரிங்களா. ஓகே, அடுத்து நோட் பண்ணுங்கம்மா. லோக்சபாவுடைய ஆயுட்காலம். அடுத்து நோட் பண்ணீங்க, லோக்சபாவின் ஆயுட்காலம். லோக்சபாவுடைய ஆயுட்காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். லோக்சபாவுடைய ஆயுட்காலம் எலெக்ஷன்ல, அதாவது லோக்சபா எலெக்ஷன்ல வின் பண்ண நாள்ல இருந்து 5 வருடங்களான்னு கேட்டா கிடையாது. லோக்சபாவுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள் என்பது சரியான பதில். ஓகேங்களா. அப்போ லோக்சபாவுடைய ஆயுள் காலம் முதல் கூட்டம் நடைபெற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள். ஓகேங்களா. அப்போ லோக்சபாவுடைய ஆயுட்காலம் பொதுவா 5 ஆண்டுகள். எஸ்பெஷலா கொஞ்சம் டெப்தா உள்ள போயிட்டு கேக்குறாங்க, இது மாதிரி வின் பண்ண நாள்ல இருந்து 5 ஆண்டுகள், இல்ல பதவியேற்ற நாளில இருந்து 5 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஆன்சர் எதுவா இருக்கணும், முதல் கூட்டம் நடைபெற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள். ஓகேங்களா. பொதுவா 4 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், லோக்சபா உறுப்பினர்களுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் என்பது நீங்க போட்டணும். ஓகேங்களா. இப்போ லோக்சபாவுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள்னு சொல்லிட்டேன். இப்போ 5 ஆண்டுகள் முடியும் பொழுது லோக்சபா குடியரசுத் தலைவரால் கலைக்கப்படும். ஓகேங்களா. அப்படி நல்லா தெரிஞ்சுங்க. அப்படி இல்ல என்ன பண்றாங்க, இப்போ லோக்சபால அதிக இடங்களை வெற்றி பெற்ற ஒரு கட்சியின் தலைவரை தான் பிரதமராக தேர்ந்தெடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். இது இப்போ நம்ம இதை சொல்ல ஆரம்பிச்சோம்னா நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கோமா. ஸோ இதை அடுத்தடுத்த கிளாஸ்ல வரும்போது நான் உங்களுக்கு நல்லா டெப்தா சொல்றேன். இப்போதைக்கு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. 5 ஆண்டுகள் முடியும் போது குடியரசுத் தலைவர் லோக்சபாவை கலைத்து விடுவார். இதை மட்டும் தெரிஞ்சுங்க. 5 ஆண்டுகள் முடியும் பொழுது குடியரசுத் தலைவர் லோக்சபாவை கலைத்து விடுவார். ஓகேங்களா. இங்க பாருங்க, இது இப்படி ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. எப்படின்னா 5 ஆண்டுகளுடைய முடிவில் குடியரசுத் தலைவர் லோக்சபாவை கலைத்து உத்தரவு விட்டாலும் அது தானாகவே கலைந்ததாக கருதப்படும். அப்போ நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, லோக்சபாவுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இது 5 ஆண்டுகள் முடியும் பொழுது தானாக கலைந்து விடும் அப்படின்னாலும் சரிதான்.
குடியரசுத் தலைவர் இதனை கலைப்பதற்கு உத்தரவிடுவார் அப்படின்னாலும் சரிதான். கரெக்டுங்களா? ஓகேங்களா? சரி. அப்போ லோக்சபாவை கலைப்பதை பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னா ஆர்டிகல் 85. ஓகேங்களா? ஆர்டிகல் 85 லோக்சபாவினை கலைத்தல். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை கேட்கும்போது கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா கொஞ்சம் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கவங்க இந்த வீடியோஸை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா புரியும். ஏன்னா நான் ரொம்ப கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லி தருவாங்களோ அது போல உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு, அந்த முதல் படி, இது 2ஆம் படி அப்படின்ற மாதிரி டெப்தா சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஓகேங்களா? அப்படியே ரொம்ப புரியாத இருக்கிறவங்க மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்க. சரிங்களா? ஏன்னா ரெக்கார்டிங் வந்து உங்களுடைய டேஷ்போர்ட்ல தான் இருக்க போகுது. ஓகே, தேங்க்யூமா. ரிமைனிங் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். லோக்சபாவினை கலைத்தல் ஆர்டிகல் 85 இதை போட்டு வச்சுக்கோங்க. இதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? ஓகேங்களா? தேங்க்யூ.